வெல்கம் டு சினிஹாட் தமிழ். டெய்லி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிக் பாஸ் 12வது நாள் 8 மணிக்கு ஆரம்பிக்குது. தீபாவளின்ற சாங்கோட ஓடிட்டு இருக்குது. ஓவியா எப்போதும் போல டான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் வந்து லைட்டாக அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. 8:45 போல சக்தியும் ஆர்ஆர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காயத்ரி வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஜூலிக்கு முன்னாடி நம்ம எலிமினேட் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து என்கிட்ட மறைமுகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலி ஒரு நாள் வந்து நான் எப்படியும் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும், எப்படி இருப்பேன்னு கேட்டதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதாலும் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலி பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கா. இவங்க வந்து ஜூலி கிட்ட வந்து ஃபேக்கா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் தர லோக்கில் இறங்குறப்ப இவங்க மரியாதை இவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஆர்ஆர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 9:30 போல வையாபுரியும் கஞ்சாகரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன எப்படியாச்சும் வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து வையாபுரிட்ட கேட்டதாகவும், நான் என்ன பிக் பாஸ் அவனை வெளில அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி வந்து கஞ்சாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே வையாபுரி அங்க பாருங்க ஸ்நேகன் மட்டும் தனியா சமைச்சிட்டு இருக்காரு. இந்த நமிதா போல இப்படி போட்டு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமிதா கிட்ட கை காட்டுறாரு. அப்புறம் 9:45 போல கேர்ள்ஸ் ரூம்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓவியா வந்து அங்கேருந்து வந்து காதல் அணுக்கள் எனக்கு உடம்பு ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நீ வந்து இந்த மேக்கப் போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமிதா வந்து அவங்களோட தோட்லாம் தராங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒன்லி ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா 10 மணி போல எல்லாம் உட்காந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்நேகன் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. கஞ்சா கருப்பு சூப்பரா இருக்குது, தனியாலாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்களே அப்படின்றாங்க. உடனே கணேஷ் வந்து ஏதோ சொல்றாரு, தனியாலாம் பார்த்துட்டு இருந்தாப்புல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாசுகா வந்து அவர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு கஞ்சா கருப்பு. அதுக்கப்புறமா 11 மணி போல ஸ்நேகன் வந்து காயத்ரி கோக்கு வேணுமா போய் பிக் பாஸ்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு சொல்றாரு. கஞ்சா கருப்பு வந்து காயத்ரி கோக்கு வேணுமா இல்லாட்டி இங்க வந்து பெரிய கோக்கு மக்கே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் 12 மணி போல காயத்ரி போயிட்டு பிக் பாஸ் ரூம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு பில் குடிச்சா வாமிட்டா வருது, எனக்கு வந்து சாக்லேட் வேணும் அப்படின்றாங்க. உடனே பிக் பாஸ் வந்து நீங்க கம்ஃபர்டபுள்ல தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப நீங்க டீ காப்பிலாம் ஏன் எல்லாரும் தெரியும், அதுவும் கம்ஃபர்டபுள் கிடையாது அப்படின்றாங்க. டீ காப்பி வந்து உங்க லக்ஸரி பட்ஜெட்ல இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க, நான் உங்க டாக்டர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா 12:45 போல காயத்ரி வந்து என்னால முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓவியா வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து வராங்க. ஆரவை போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்றாங்க. நான் போய் ஆரவ கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு பேரை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. ரைஸாவும் ஆமா அப்படின்றாங்க. உடனே காயத்ரி வந்து நீ வந்து கணேஷை போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு கொஸ்டின் கேட்டா அவர் 25 ஆன்சர் சொல்றாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 1 மணி போல திரும்ப கஞ்சா கருப்பும் வையாபுரியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பரணி கிட்ட வந்து நான் நல்லதுதான் சொல்றேன், நடந்துகிட்டே இருக்காதரா அப்படின்றாங்க. வந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்றாரு. உடனே வையாபுரி வந்து நான் வாழ்நாள ஊசியே போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வையாபுரி சொல்றாரு. அதுக்கப்புறமா 1:15 போல ஓவியாவும் ஆர்ஆரும் பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் சொல்றாரு. தேங்க்யூ அப்படின்றாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா சொல்றாங்க. அப்ப நடுவில் பரணி வந்து நான் உட்காரனால நீ கடலை போறதுக்கு நானும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றாரு. உடனே ஓவியா வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்றீங்க, 5 நிமிஷத்துல கிளம்பிடுங்க அப்படின்றாரு. உடனே பரணி அங்கேயும் இங்கேயும் முடிச்சு இப்படி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா 1:30 போல காயத்ரி மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. ஆர்ஆர் போய் சாப்பிட கூப்பிடுறாரு. நீ வந்து சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், தம்பி கூப்பிடுறேன்னா வாங்க அப்படின்னு காயத்ரி எழுந்து வராங்க. நான் சும்மா வந்து உட்காரன்ட்டு வராங்க. அப்புறமேட்டு அவங்க சாப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 மணி போல ரைஸாவும் ஆர்த்தியும் பேசிட்டு இருக்காங்க. கணேஷை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் கேரக்டர்லாம் வெளில வருது. நேற்று கஞ்சா கருப்பு நடிக்க சொன்னப்போ அவர் வந்து ஏதோ சின்சியரா வந்து ஏதோ ஷூட்டிங் போற மாதிரி ரெடியா வர்றாரு, நான் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸா வந்து கணேஷை பத்தி சொல்றாங்க. உடனே ஆர்த்தி வந்து ஒரு படத்தையும் இப்படியே நடிச்சிட்டு இருப்பாரு போலன்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. உடனே ரைஸா வந்து சின்ன கேமுக்கு சீரியஸ் ஆயிடுறாரு, இப்படி இருந்தா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாய்ஸ் ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்நேகன் வந்து ஜூலிக்கு சமைக்க தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சமைக்க தெரியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட்டா வராங்க. ரைஸாவுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் சமைக்க தெரியாது அப்படின்றாங்க. உடனே சக்தி வந்து கஞ்சா கருப்பா நீ தான் சமைப்பன்னு இது வரைக்கும் ஒன்னத்தை கூட சமைக்கவே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதியா விடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு சொல்றாரு. ஆர்த்தி வந்து ஜூலியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததை வச்சு பிக் பாஸ் ஐயா என்ன எல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து அழுதுட்டு இருக்காதாவும், சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வீட்டுல சண்டைனா பொட்டி படிக்கலாம் கட்டுவாங்களா, அதை பாருங்க பொட்டி படிக்கலாம் கட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2:45 போல காயத்ரி வந்து ரூமுக்கு கூப்பிடுறாரு பிக் பாஸ். உங்க பிளட் லெவல்ல கால்சியம் கம்மியா தான் இருக்குது, உங்க தலைவின்றனால இந்த சாக்லேட் போடுற தரோம், ஆனா உங்க லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் இதுல பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. உடனே காயத்ரி வந்து என் டீம்மேட்ஸ் எல்லாம் எப்படி தப்பா நினைச்சுப்பாளான்னு தெரியல, ஒருவேளை ஜூலி பாயிண்ட் இதுல கட் ஆகிற மாதிரி இருந்தா நான் திரும்ப அதை ஓப்பன் பண்ண மாட்டேன், திரும்ப உங்களை வந்து கொடுத்துறேன் அப்படின்றாங்க. அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்கப்புறமா 3:45 போல ஸ்நேகன் வந்து லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் வருது. இன்னைக்கு டாஸ்க் நேம் வந்து பிக் பாஸ் பள்ளியின் ஆண்டு விழா. பாடல், நடனம், நாடகம் இது 3மே இருக்கணும். 3 குரூப்பா பண்ணணும். கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும். தலைமை ஆசிரியர் ஸ்நேகன் இருப்பாரு. கடைசியா ரிசல்ட் சொல்லி அவர் வந்து பிரைஸ் கொடுப்பாரு. சரி, சொன்னதுக்கு அப்புறமா கஞ்சா கருப்பு, பரணி, ஆர்த்தி, ஜூலி இவங்க 3 பேர் வந்து பாகுபலி கான்செப்டை வச்சு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இன்சைடு ஓவியா, கணேஷ், சக்தி இவங்க எல்லாருமே டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாம அங்கேயும் ஸ்நேகன் வந்து பிக் பாஸ் முதுகுல குத்துன, இங்கே வந்து ஏன்டா குத்துற அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பா கேட்டார். ஆனா பரணிக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸ்நேகன் சொல்றப்பே சும்மா காமெடிக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரணி வந்து நான் எப்ப அவரை முதுகுல குத்துன அப்படின்னு சொல்லிட்டு
டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. நான் சும்மா காமெடி தானே சொன்னேன் அப்படின்றாரு. சக்தி வந்து சமாதானப்படுத்துறாரு. அது எப்படி நீ முதுகுல குத்துணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி சக்தி விடு விடு அப்படின்றாரு. திரும்ப ரிகர்சல் ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு, நான் வந்து என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் சொல்றாரு. நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு அப்படின்னு, நீ சும்மா வார்த்தையெல்லாம் விடாதீங்க அப்படின்றாரு. உடனே ஸ்நேகன் வந்து கஞ்சா கருப்பு நீங்க வந்து கட்டப்பாவா இருங்க, அவன் அவன் முதுகுல குத்துட்டோம் அப்படின்றாரு. உடனே கஞ்சா கருப்பு நீ கூட தான் மாமா மூஞ்சி உடச்சிரும் அதை உடச்சிரும் நான் ஆச்சு கோச்சிக்கிட்டேன் அப்படின்றாரு. உடனே பரணி வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கிட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாரு. அதுக்கப்புறமா 6:30 போல கலை நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் அவங்க கெட்டப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடவுள் தாய் வாழ்த்து பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியா பாடல் நிகழ்ச்சி நடக்குது. கணேஷ் வையாபுரி ரைசா ஊ லலல்லா அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. சூப்பரா பாடுறாங்க. அடுத்து நடன நிகழ்ச்சியில ஆரா, சக்தி, காயத்ரி, ஓவியா இவங்க எல்லாம் ஜிங் சிக்கான் ஜிக்கடி சிக்கான் பாட்டுக்கு ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சக்தியும் காயத்ரியும் ஒரு போர்ஷன் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஓவியாவும் ஆராரும் ஒரு போர்ஷன் ஆடிட்டு இருக்காங்க. இடையில ஜூலியும் ஆர்த்தியும் வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு தூக்கி போடுறாங்க. அடுத்து நாடக நிகழ்ச்சி. சிவகாமி தேவியா ஆர்த்தி நடிச்சிட்டு இருக்காங்க. பாகுபலி அப்படின்னு சவுண்டு கொடுத்தோன்னா அங்கேருந்து வந்து கஞ்சா கருப்பு வந்து பாகுபலியா நிற்கிறாரு. பாகுபலி பாகுபலி அப்படின்னோன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்றாரு. என் புள்ள வந்து ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு சொன்னோன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ வந்து நான் எப்போமா தனியாக ஸ்கூலுக்கு போயிருக்கேன், கட்டப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா பரணி வராரு. ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. நீனே எல்லாத்தையும் தின்னுறியாடா கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணியை பார்த்து சொல்றாரு. உடனே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஜூலி வந்து கண்ணா நீ தூங்கடா அப்படின்னா பரணி வந்து கவுண்டர் விடுவாரு. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், அவனை எழுப்பி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கடலை போட்டுருக்கப்போ அங்கேருந்து வந்து கஞ்சா கருப்பு வந்து இது ஏன் சீன்றா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல சிவகாமி வந்து பாகுபலி கிட்ட நீ வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்ட, இப்போ நீ அடுத்து மேலே படிக்க போறியா இல்லை நாட்டை காப்பாற்ற போறியா அப்படின்றாங்க. இல்லை நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் தேவசேனாவா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு சொல்றாரு. ஒரு டீச்சரையா லவ் பண்ற அப்படின்றாங்க. அது டீச்சர் இல்லாம தேவசேனா ஆயா, அப்ப ஆயாவா நீ லவ் பண்ணிக்க அப்படின்றாங்க. உடனே நீ வந்து கட்டப்பாவை கூப்பிடு, அவர் கட்டி வைப்பாரு அப்படின்றாங்க. கட்டப்பா அப்படின்னு கத்துனோன்னா நான் கட்டிட்டேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூட்டு வந்து பரணி வந்து காலில் விழுகிறாரு. அதாவது கட்டப்பாவுக்கும் தேவசேனாவும் கல்யாணம் ஆன மாதிரி. பாகுபலிக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி தேவி காட்டுறாங்க. உடனே பாகுபலி கஞ்சா கருப்பு வந்து நான் லவ் பண்ண பொண்ணே இதாமா அப்படின்னோடனே பாகுபலியை முதுகுல குத்திட்டியே கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வைக்கிறாங்க. உடனே கஞ்சா கருப்பு போய் கட்டப்பா பரணியை குத்திடுறாரு. குத்தி விட்டு என்னடா இந்த சீன் இப்படி நடக்காதே, வாஸ்துப்படி பார்த்தா கட்டப்பா தானே பாகுபலியை குத்தணும் அப்படின்றாங்க. அது படத்துல இது ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்நேகன் வந்து பரிசு போட்டு அறிவிக்கிறாரு. பெஸ்ட் டீமுக்கு வந்து சக்தி, காயத்ரி, ஓவியா, ஆர்ஆர் அந்த டீமுக்கு கொடுக்குறாங்க. சக்தி வந்து தலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரம் பாட்டுக்கு ஜிஞ்சிக்காக சொல்றாரு. உடனே ஆர்த்தி வந்து தலை பாட்டுக்கு தான் உங்களுக்கு பிரைஸ் கிடைச்சது அப்படின்றாரு. சக்தி வந்து அதெல்லாம் இல்லை எங்க பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைச்சது அப்படின்றாங்க. அடுத்து திரும்ப சிறந்த மாணவனுக்காண்டி சக்திக்கு வந்து திரும்ப எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. மொழி தெரியாம இங்க வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரைசாக்கு வந்து சிறந்த மாணவின்ற அவார்டு கொடுக்குறாங்க. முன்னேற்றம் அப்படின்ற அவார்டு ஓவியா கொடுக்குறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உதவிக்காரன் அப்படின்ற அவார்டு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு கொடுக்குறாங்க. கஞ்சா கருப்பு வந்து ஆர்த்தியும் கூட்டு போய் அந்த அவார்டை வாங்குறாரு. அதுக்கப்புறமா 6:45 போல ஆர்த்தி வந்து காயத்ரி கிட்ட வந்து நான் வந்து அந்த பாட்டுக்கு சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்றாங்க. அவர் வந்து நீ ஆடி முடிச்சோன்னே நீ வந்து தலைப்பாட்டுக்கு தான் கொடுத்த அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. அப்புறம் 7:15 போல ஆர்த்தி, கஞ்சா கருப்பு, ஜூலி எல்லாம் வந்து சீனை வந்து சொதப்பிட்டா. இங்க வந்து நீ வந்து அப்பயே நான் பர்சனலாம் கொண்டு வராது அப்படின்னு சொன்னேன், ஆனா பரணி வந்து பர்சனலா கொண்டு வந்து கெடுத்துட்டான், இங்கேயே இப்படி பண்றானே இப்போ வந்து அவன் சினிமாவில் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு வந்து மக்கள்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறமா 7:30 போல ஜூலி வந்து காயத்ரியிட போய் பேசுறாங்க. ஏன் கூட பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஏன் கூட பேசணும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. உடனே காயத்ரி வந்து நீ வந்து ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா தலைவின்ற முறையில் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஆர்த்திகிட்ட பேசி இது மாதிரி கலாய்க்காத அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீ வந்து அவள் இருக்கும்போதே அவளை பற்றி தப்பாக பேசினால தான் இது பிரச்சனை வந்துச்சு அப்படின்றாங்க. உடனே நான் வந்து எனக்கு ஃபேக்கெல்லாம் நடிக்க தெரியாது, எனக்கு உன்னை பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்றாங்க. நீங்கள் வந்து எனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க அப்படின்றாங்க. அப்புறம் நீ வந்து ப்ரூவ் பண்ணு, நீ உன் கேரக்டர் இதான் ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 7:45 போல ஓவியாவும் பரணி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை டார்கெட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. தேவையில்லாம இங்க வந்துட்டணும் அப்படின்லாம் ஃபீல் பண்றாரு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பி ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் ஜூலி வந்து ஆர்த்தியை வந்து தனியாக கூப்பிட்டு போறாங்க. உடனே நீ எங்க அங்க என்ன கூட்டு போற அப்படின்றாங்க. அக்கா நீங்க வாங்கலாம் அப்படின்றாங்க. உடனே என்ன அக்கான்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. நீ ஏன் அக்கான்னு சொல்ற அப்படின்றாங்க. நான் உன்னை அக்காவா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்றாங்க. நான் உன்னை தங்கச்சியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்றாங்க. உடனே ஜூலி அங்கேருந்து சரி கூட்டு போய் உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாளே என்ன ஃபேக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க, அதான் கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து நர்ஸு வேலையை வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன், அதையும் நீங்கள் ஃபேக்குன்னு சொல்ல அதான் கஷ்டமாக இருக்குது. நேற்று நான் வந்து நீங்கள் வயசில் இருந்தாலும் எனக்கு பெரியவங்க தான் அப்படின்னோன்னா எனக்கு நான் 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் வயசு பெரியவங்க தான், உங்களுக்கு பேசினதுக்கு சாரி அப்படின்றாங்க. நான் வந்து சாரி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல தெரியாது, ஆனால் நான் வந்து உண்மையாக தான் பேசினேன். நான் வந்து நீ இப்பயும் நான் உனக்கு ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து இப்போ ஒன்றா போன்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்கிறாங்க.
இன்னைக்கு கூட சக்தி வந்து ஜிங் சிக்கான் பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது தலை பாட்டுன்றனால தான் கை தட்டினேன். உடனே வந்து அவர் கோவப்பட்டாரு. உடனே நான் போயிட்டு அண்ணா அண்ணா நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிலாம் நடிக்க தெரியாது. அதே மாதிரி நீ ஃபேக்கா இருந்தா நான் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்றாங்க. இவங்க ஜூலி என்னதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இவங்க அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க ஆர்த்தி. அதுக்கப்புறமா 8 மணிக்கு வந்து ஆரோவுக்கு வந்து எல்லாரும் ஒரு டாஸ்க் படிக்கிறாங்க. டெய்லி டாஸ்க் வந்து என்னன்னா கிச்சன் கில்லாடிகள் அப்படின்றது டெய்லி டாஸ்க். 2 குரூப் வந்து நான் வெஜ்ஜும் பண்ணும் நான் வெஜ்ஜும் பண்ணும். ஓவியா, ரைசா, காயத்ரி இவங்க 3 பேர் தான் ஜட்ஜி. பஸ்ஸர் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போயிட்டு அங்க வந்து ஸ்டோர் ரூம்ல போயிட்டு பொருள் எடுக்கணும். பஸ்ஸர் 2வது அடிச்சோன்னா எல்லாம் வெளில வந்துடணும். 8:30 மணி போல பஸ்ஸர் அடிக்குது. எல்லாரும் ஓடி போயிட்டு கிடைக்கிற வெஜிடபிள்லாம் கையில எடுத்துட்டு வராங்க. ஆர்த்தி வந்து பிரியாணி பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஓவியா கிட்ட போய் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 9:15 போல அடுத்த டீம் உள்ள வருது, நமிதா டீம். இவங்க வந்து பன்னீர் ஐட்டம் பண்றாங்க. உடனே இங்க வந்து கஞ்சா கருப்பு வந்து நாங்க பண்ண ஐட்டத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உடனே நமிதா நீங்க பண்ணதெல்லாம் சாப்பிட்டா பல்லெல்லாம் கொட்டிடும் அப்படின்றாங்க. ஓகே எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்து கடைசியா வந்து ஜட்ஜஸுக்கு சர்வ் பண்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஓவியா, ரைசா, காயத்ரி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிசல்ட் அறிவிக்க போறாங்க. ரிசல்ட் வந்து காயத்ரி சொல்றாங்க. நான்வெஜ்ல வந்து பெஸ்ட் வந்து நமிதா அப்படின்றாங்க. வெஜ்ஜில் வந்து கஞ்சா கருப்பு சூப்பரா பண்ணாங்க அப்படின்றாங்க. உடனே ஆர்த்தி வந்து ஓவராலா யார் அப்படி வின்னு கேட்டோம்னா நமிதா தான் கிளீனா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஆர்த்தி வந்து என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வெறும் குழம்பு வச்சுட்டு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. உடனே ஆப்போசிட் வந்து ஏன் இந்த எங்க டீம்ல வந்து பிரியாணி எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்பதான் ஜூலி போயிட்டு அவங்க டீம்ல பண்ண பன்னீர் உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆரா வந்து இங்க பாருங்க சத்தம் போட்டு இருக்காங்க, இங்க வந்து தின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா 11:45 போல ஜூலியும் காயத்ரியும் பேசிட்டு இருக்காங்க. ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி நீ உடனே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க ஜூலி. நீ வந்து எனக்கு ப்ரூஃப் பண்ணும், அதான் நான் உனக்கு கொடுக்குற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆர்த்தி கிட்ட பேசினது அவங்க வந்து நான் வந்து சாரி கேட்டேங்க்கா, ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப என்ன ஃபேக்குன்னு தான் சொல்றாங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு தான் அப்பயும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கிட்ட வந்ததெல்லாம் காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி நீ தின்னா பெட்டி பிடிக்கலாம் கட்டி வச்சிருந்தேன் அப்படின்றாங்க. ஜூலி வந்து நான் உண்மையிலேயே போலாம் தான் நினைச்சேன் அப்படின்றாங்க. உடனே காயத்ரி சிரிக்கிறாங்க. நான் வந்து என்னால் முடியலக்கா, நானே போனால் அது தப்பா இருக்கும், அவங்களாம் அனுப்புற வரைக்கும் அனுப்பட்டும், என்னதான் நடக்குது பார்த்துரும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன், போய் தூங்கிட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு 12வது நாள் சிறப்பாக முடிஞ்சுது. ஓவியா, கஞ்சா கருப்பு, பரணி இல்லை யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு எலிமினேட் ஆக போறாங்க. ஸோ யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஆர்த்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு யார் எலிமினேட் ஆவா, பரணியா, கஞ்சா கருப்பா, ஓவியாவா இல்லை யார் எலிமினேட் ஆவா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி பிக் பாஸ் ஷோவை நம்ம சினிஹாட் தமிழ்ல பார்க்கறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சினிஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.